எத்தனையோ முறை தாவீதுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினார்கள். சத்துருக்களாகிய அநேகர் எழும்பின போதிலும் கூட கர்த்தர் அவனை விட்டு கொடுக்கவில்லை. கர்த்தர் அவனிடத்தில் அன்பு செய்ததினால எந்த இடத்திலேயும் தாவீது தோற்று போகாதபடிக்கு தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் வந்து துதித்து பாடி ஆராதனை செய்து தெய்வ சமூகத்திலே இருப்பாயானால் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நான் பொறுப்படுத்திக் கொள்வேன். உனக்கு விரோதமாய் எந்த விதமான சக்திகளும் வருவது இல்லை. நான் உனக்கு கோட்டையும் அரணுமாய், நான் உனக்கு பலனாய், நான் உனக்கு அடைக்கலமாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ விதமாய் மரணக்கட்டுகள் சுற்றி கொண்ட போதிலும், துர்ச்சன பிரவாகம் உன்னை பயமுறுத்தின போதிலும் கூட ஆண்டவர் உன்னை விட்டு விடாமல், பாதாள கட்டுகள் உன்னை சூழ்ந்து கொண்ட போதிலும் கூட, மரண கண்ணிகள் உன்மேல் விழுந்து கொண்ட போதிலும் கூட, நீ நெருக்கத்தின் பாதையில் போய்கொண்டிருந்த போதிலும் கூட உன்மேல் அன்பு வைத்த தெய்வம் உனக்காக மனம் இறங்கி உன்னை பாதுகாத்து வழி நடத்தினாரே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், மகனே மகளே, என் சமூகத்தில் நீ வந்து காத்திருப்பாயானால் உனக்குண்டான நன்மைகளை நான் தருவேன், உனக்குண்டான காரியங்களை நான் பொறுப்படுத்தி செய்வேன், உனக்குண்டான மேன்மைகளை நான் உயர்த்தி காண்பிப்பேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன், நீர் என் பலனாகிய கர்த்தர், என் குடும்பத்தில் வாரும் என்று எத்தனை பேர் வாஞ்சையோடு ஆண்டவரை நேசித்து அழைத்துக் கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் கர்த்தர் உலாவப் போகிறார். உன்னுடைய குடும்பத்தில் உலாவப் போகிறார், உன்னுடைய பிள்ளையின் காரியத்தில் உலாவப் போகிறார், உன்னுடைய தொழிலில் உலாவப் போகிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிக்கக்கூடிய தெய்வம். நீ கவலைகளை எல்லாம் தெய்வ சமூகத்தில் விட்டுவிட்டு, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் அன்பு செய்கிறேன், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் இருக்கிறேன், ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தை பிடிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கப்பா, என்னோடு கூட இருங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை உங்கள் குடும்பத்தின் மேலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேலே அவர் ஊற்றி கொடுக்க சர்வ வல்லமை உள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார்.